Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. This is Karthik. இந்த வீக் என்னென்ன ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், அதாவது ஆகஸ்ட் செகண்ட் வீக் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து ஸ்விங்குக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம், சேம் இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து எஸ்கார்ட் ஸ்கோப்டா இது எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது எஸ்கார்ட் ஸ்கோப்டா. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜிகா வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 3 ஸ்டாக் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக மூணுமே வந்து ப்ரியாரிட்டி குரூப், அதாவது என்னோட ப்ரீமியம் குரூப் ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த குரூப்பில் வந்து நான் இது எல்லாமே கொடுத்துருந்தது, எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலாக இது பார்த்தோம் அப்படின்னா எஸ்கார்ட் ஸ்கோப்டா வந்து ஒரு 16-17%, பட் ஆனால் ஹையராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 17% எய்ம் பண்ணோம், டார்கெட் ஹிட்டு. இமேஜிகா வேர்ல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 44%, இந்த ஸ்டாக்கும் டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து டீப் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக் அரௌண்ட் ஒரு 29-30% ஸ்டாக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மேலே அப்சைடில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வாட்டியும் ஒரு 3.5% ஏறி இருக்கு. பட் ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 29% எய்ம் பண்ணோம், டார்கெட் ஹிட்டு. ஓகே, இது ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னோட ப்ரியாரிட்டி குரூப்பு T3 கம்யூனிட்டி அப்படிங்கிறது. இதில் வந்து ஸ்விங்குக்காக நம்ம என்னென்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு நான் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டீப் இண்டஸ்ட்ரீஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 20 வந்து நம்ம கொடுத்துருந்தது. 188க்கு வந்து பை பண்ண 182க்கு பை பண்ண சொல்லியிருந்தோம். 235 நம்மளோட டார்கெட்டு, இந்த ஸ்டாக் டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜிகா வேர்ல்டு, அதை ரவுண்டு கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 7 கொடுத்தது. ஜூன் 7 சம்திங். கரெக்ட், இங்கே ஜூன் 7 வந்து நம்ம கொடுத்துருந்தது அரௌண்டு 42 ரூபா 75 காசுக்கு நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். 61 ரூபா நம்மளோட டார்கெட்டு, இந்த ஸ்டாக்கும் டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்கார்ட் ஸ்கோப்டா, அது வந்து ஜூன் 4 நம்ம கொடுத்துருந்தது. சண்டே வீக்கெண்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தது. கரெக்ட், இங்கே 2183க்கு வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தது. கரெக்டாக நம்மளோட டார்கெட் வந்து 2550ங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எய்ம் பண்ணோம். ஜூன் 4 நம்ம இது கொடுத்துருந்தது. ஆக்சுவலாக இந்த 3 ஸ்டாக்குமே வந்து டார்கெட் கிட்டு, இந்த 3 ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரீஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கேப்லின் பாயிண்ட், இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் குரூப்பில் நம்ம கொடுத்துருந்தது. இந்த கேப்லின் பாயிண்ட் வந்து ஒரு 25% எய்ம் பண்ணோம், அந்த டார்கெட், அந்த ஸ்டாக்கும் டார்கெட் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 61%. நம்மளோட டார்கெட் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் ஸ்டாக் வந்து செல்லிங்கில் தான் கிரியேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் முடிச்சுட்டு அங்கேருந்து செல்லிங் கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் வந்து கீழே வந்துருச்சு. இந்த ரீஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்கில் வந்து நம்ம எடுத்திருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு உண்டான டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரீஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கொடுத்துருந்த டேட்டு ஜூன் 18 நம்ம கொடுத்துருந்தோம். ஜூன் 18, இதுவும் சண்டே. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம். 549க்கு பை பண்ண சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்து தான் ஸ்டாக் வந்து மேலே ஏறினது. இது ஃப்ரீஸாக மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தாலுமே, பட் நம்ம கொடுத்த டேட்டில் இருந்து கண்டினியூவாக ஒரு 10 நாள் இதே ரேஞ்சில் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு தான் மேலே ஏறினது. 885 டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம், இதுவும் பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 61%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்லின் பாயிண்ட் வந்து கொடுத்தது வந்து மே 24 நம்ம இது பிக் பண்ணது. கரெக்ட், இங்கே கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 2 டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். 742 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 840 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 935ங்கிறது ரெண்டாவது டார்கெட்டு.
ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்குமே டார்கெட் ஹிட் மே 24 நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்தில் வந்து ஒரு 5 ஸ்டாக்கு எல்லாமே சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கு. ஃபர்தராக இப்போ இந்த வீக் மே 2nd வீக் வந்து என்னென்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 3 ஸ்டாக் என்னென்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டார்கெட் சேம் டைம் வந்து என்னென்ன விஷயம் மெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு எஸ்பிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபேஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்லை. இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட ஜூன் 19 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே கண்டினியூவாக மார்க்கெட்டு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. பிரேக் அவுட் கொடுத்த ரேஞ்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கூட அரௌண்ட் ஒரு 8-9% வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் இப்போ ஏன் பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா கீப் ஆன் இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஏப்ரல் 21 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்து கண்டினியூவாக ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. 1 2 3 4 5 இது 6வது முறை. இது 6வது முறை வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல நம்ம எய்ம் பண்ணும்போது வந்து ஒரு மினிமலான ஸ்டாப் லாஸில் வந்து டார்கெட் எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 56% வந்து நம்மளோட டார்கெட் இருக்கும். ஸோ அது எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 63 ரூபா 15 காசு. ஸ்டாப் லாஸ் வந்து 58 ரூபாய்க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. அரௌண்ட் ஒரு 7%க்கு மேலே ஸ்டாக் கீழே இறங்கி டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆக வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு டார்கெட்டு 85 ரூபா 25 காசு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35% 1:5 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் நம்ம ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56% 99 ரூபா அப்படிங்கிறது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். ஒரு 56% வந்து நம்மளோட ரெண்டாவது டார்கெட்டு 1:8.14 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங். இந்த ஸ்டாக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாலிங் வெஜ் ஆர் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 முறை ஆக்ட் ஆயிருக்கு. இது ரெஸ்பெக்டாக கன்சிடர் பண்ணலாம். நியர்பை அந்த ட்ரெண்ட் லைன் பக்கம் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு 5th டைமு. டவுன் சைடில் சப்போர்ட்னு எடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பேட்டர்ன் வந்து டோட்டலாக இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப்சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட வியூ. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 31 ரூபா 85 காசு. ஃப்ரைடே க்ளோஸ் வச்சிருக்க ப்ரைஸு. வீக்லி கேண்டிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் தான். ஸோ இது வந்து ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு மைனர் கன்சாலிடேஷனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லை கொஞ்சம் இன்னும் நம்ம சேர்த்தே எய்ம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களோட கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னு எக்ஸிட் ஆயிருங்க. ஒரு 13% ஸ்டாப் லாஸு. ரெண்டாவது டார்கெட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 40 ரூபா 50 காசு வந்து எய்ம் பண்ணலாம். 1:2.1 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் ஒரு 27% நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ரெண்டாவது டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 47 ரூபா 1:3.4 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். 47 ரூபா வந்து ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். தேர்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸு. இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்தோம் அப்படின்னா இதில் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு வியூ இருக்குது. ஸோ அதுக்காக நான் இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2017 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. 1 2 3 இது 4th டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கைண்ட் ஆஃப் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப்சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட வியூவு. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 517 ரூபா. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 652 ரூபா 653 ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட் வந்து ஒரு 907 ரூபா வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைனர் கன்சாலிடேஷனுக்கு கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஒரு 12%. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். ரெண்டாவது டார்கெட்டு 75%. இது கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே சொல்லலாம். 1:6 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஃபர்தராக ஸ்டாக் மேலே ஏறும்போது நம்ம எஸ்எதை அப்டேட் பண்ணிட்டே தான் வந்துட்டே இருப்போம். ஸோ இந்த ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இதில் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோட வியூ மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது.
பியூர்லி நான் வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெகுலராகவே தெரியும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்மளோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கமெண்டாவது உங்களோட சைட்லேருந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மண்டேக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ என்ன அப்படிங்கிறது வந்து சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ், இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். இன்ட்ராடேயில் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் எதாவது ப்ளே பண்ணுறோம் அப்படின்னாலுமே, இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான வியூ என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஃபாலோ பண்ணுறதாவது பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரியாரிட்டி குரூப்பில் வந்து ஸ்விங் ட்ரேடுக்காக வந்து அடிஷ்னலாக இன்னும் வேறு ஸ்டாக்கும் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். பேஸ்டான் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மினிமலான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோட வியூவில், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு பேசிக் மட்டும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் எபிசோடு அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஃபர்தராக நான் அடுத்தடுத்த வியூ என்ன அப்படிங்கிறது வந்து கம்மிங் டேஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பை.